ஹலோ கைஸ், ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறது அப்படின்னு. ஆனால் இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் மனசுக்குள்ளே போட்டு குழப்புறது, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது, ஒரு தெளிவான டெசிஷனை எடுக்க கஷ்டப்படுறது, இது எல்லாம் சேர்ந்து தான் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வாங்க அப்படின்னு. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தேடும் பொழுது தான் எனக்கு சாணக்கியர் எழுதின சாணக்கிய நீதி அப்படிங்கக்கூடிய புக்கை பார்த்தேன். அதில் இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் ஓவர் திங்கிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி அவர் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இது ரொம்பவே பழைய புக்காக இருந்தாலும் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் இந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சாணக்கிய நீதி புக்கில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கைஸ், நம்ம லைஃப்பில் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷனால் டிப்ரெஷன் ஆகும். இப்படி டிப்ரெஷன் ஆகுறதுனால உங்களுக்கு ஓவர் திங்கிங் கூட ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளிவரதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயமாக பார்த்தே ஆகணும். நான் சொல்ல போகக்கூடிய இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி. நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஆசை இருக்கும். ஆனால் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகாது. இதனால நீங்க கஷ்டப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனையே இந்த சொசைட்டி அண்ட் வெளியாட்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, வெளியாட்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பழமொழியை நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா, நம்ம எண்ணம் சரியா இருந்தாதான் நம்மளோட பாதை ரொம்பவே சரியா இருக்கும் அப்படின்னு. அது போலதான் உங்க எண்ணங்கள் எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட கோல்ஸை நோக்கி பாதையும் தெளிவா இருக்கும். அப்படி உங்களோட பாதை தெளிவா இல்லைன்னா நீங்க பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட கோல்ஸும் உங்களால அடைய முடியாது. இந்த ஓவர் திங்கிங்னால உங்க லைஃபுக்கு எந்தவித பயனும் கிடையாது அப்படிங்கறத புரிய வைக்க சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பிறக்கும் பொழுதும் சரி இறக்கும் பொழுதும் சரி தனியா தான் வரோம், அதே மாதிரி தனியா தான் போறோம். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நம்ம நிறைய மக்களை பார்க்குறோம், பேசுறோம். இப்படி நம்ம லைஃப்ல பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு பார்ட், அவ்வளோதான். இப்படி நம்ம பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே நம்மளை விரும்பணும், நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு நிறைய வழிகளை தான் தரும். அது மட்டும் இல்லாம உங்களோட மன நிம்மதியை கெடுத்துரும். ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் மோட்டிவேட்டர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நீங்க தான். ஆமாங்க, நீங்க கஷ்டப்படுற நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்கள உங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு உங்களுக்கான நேரத்தை நீங்களே ஒதுக்குங்க. எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பல பேர் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்பவே அதிகமா ஆர்வம் காட்டுறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம அறியாமலேயே போயிடுறோம். இதுதான் நம்மளோட ஓவர் திங்கிங்க்கு முக்கியமான காரணமா அமையுது. ஸோ என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி. ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வரதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைம் டிசைட்ஸ் எவ்ரிதிங். நீங்க சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, இல்லை எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, டைம் உங்களுக்காக நிற்க போறது கிடையாது. ஒரு வேலையை நீங்க செய்ய ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்களா, அப்போ அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஓவர் திங்கிங் தான். நம்மள நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். அது என்னன்னா, நம்ம வேலையில ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நினைச்சு அந்த நாள் ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணிருப்போம். இந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சா ஒரு ஆர்டினரி பர்சன் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சனா மாற முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கும். அதை யாரு கரெக்டான டைம்ல யூஸ் பண்றாங்களோ அவங்க அவங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்றாங்க. இந்த டைமோட வேல்யூ தெரிஞ்சவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அப்படி இருக்கிறதுனால டைமையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் பண்ணி அதுல ஃபெயில் ஆனா, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பலன் இல்லை, என்னால எதையும் பண்ண முடியல, என்னால சாதிக்க முடியல அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த ஓவர் திங்கிங்னால உங்க மனசுக்குள்ள தோன்ற விஷயங்கள். அப்படி உங்க மனசு சொல்லும் பொழுது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விதையை விதைச்சா அது உடனே வளராது, அதுக்கான நேரம் அது எடுத்துக்கும். அது போலதான் நம்ம லைஃபும். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணாம கான்ஃபிடென்ட்டா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஓவர் திங்கிங் நம்ம டைமை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணது தான் அர்த்தம். ஸோ இதை டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க யாரு அப்படிங்கறது தீர்மானிக்கப்படுது. ஸோ உங்களோட கோலை நீங்க நோக்கி போகும் பொழுது அதுக்கான டைமை நீங்க ஒதுக்கியே ஆகணும். அப்படி இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதுல அதிகமான டைம் வேஸ்ட் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால வாழ்க்கையில எதையுமே அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கணும்.
ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணதுக்கு தேர்ட் பாயிண்ட் என்ன, the present is for the wise. நீங்க எதை பத்தி அதிகமா யோசிப்பீங்க அப்படின்னு கேட்டா உங்கள நிறைய பேரோட ஆன்சர் என்னன்னா பாஸ்ட்டை பத்தி அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படிதான் 100ல 90 பேர் இருக்காங்க. இப்படி உங்களோட பாஸ்ட்டை பத்தி நினைச்சிட்டு யோசிச்சிட்டே இருக்காம அடுத்து ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அப்போ செஞ்ச தப்ப இப்போ திரும்ப பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அதுதான் நல்லதே தவிர உங்களோட பாஸ்ட்டை நினைச்சு வருத்தப்படுறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. இப்படி உங்களோட பாஸ்ட்டை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அதை பத்தி யோசிங்க. அடுத்து நான் என்ன ஆக போறேன் அப்படின்னு யோசிங்க. அதை அச்சீவ் பண்ண என்ன பண்ணலாம் அதை பத்தி யோசிங்க. இப்போ என்ன நடக்குதோ அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருங்க. இப்படி உங்களோட கோல்ஸை செட் பண்ணி அதுக்காக வேலை செய்யும் பொழுது சக்சஸ் ஆக கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம். ஸோ உங்க பாஸ்ட்டை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களோட ஃபியூச்சருக்காக பிரசன்ட் மொமெண்ட்ல இருங்க. அதுக்கான வேலைகளில் ஈடுபடுங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ் ஆக முடியும். ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வரதுக்கான 4th பாயிண்ட் என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன். கைஸ், ஆஃபீஸ்ல நம்ம ஒரு வேலையை கொடுத்து சரியான நேரத்தில் முடிக்கல அப்படின்னா ஒரு வித டென்ஷன் வர ஆரம்பிக்கும். அதனால உங்க கவனம் போகிடும். இதனால உங்க பாஸ் கிட்ட நீங்க திட்டு கூட வாங்கலாம். இப்படி உங்க வேலையை சரியான டைமுக்கு முடிக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான். அதுலயும் இன்னைக்கான சூழ்நிலையில நம்மளை சுத்தி எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. லைக் மொபைல் போன்ஸ். இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது தேவையான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா அது உங்களுக்கு நல்லதா அமையும். அதுவே தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். உங்க லைஃப்ல நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும், சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அப்போதான் நீங்க ஒரு குட் பர்சனா மாற முடியும். எனக்கு எதுவுமே வராது, என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காம உங்களோட திறமையில வளர்த்துக்கிட்டு கான்ஃபிடென்ஸா எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸை தேடி தரும். இனிமேலாவது இந்த டிஸ்ட்ராக்ஷன், பாஸ்ட் லைஃபை பத்தி யோசிச்சு கவலைப்படுறது இந்த மாதிரி விஷயத்த தவிர்த்துக்கோங்க. உங்க மைண்டை தெளிவா வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மைண்டு தெளிவா இருந்தாதான் உங்களோட பாதையும் தெளிவா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஓவர் திங்கிங் எதனால வருதுன்னா நீங்க தனியா இருக்கக்கூடிய பிளேஸ், அதாவது நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணும் பொழுது, லோன்லியா இருக்கும் பொழுதுதான் இந்த ஓவர் திங்கிங் வருது. ஸோ எந்த ஒரு நேரத்திலையும் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் உங்க மனசை ஒரு நிலையா வச்சுக்கோங்க. மற்ற எந்த விஷயத்துக்கும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ண விடாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஓவர் திங்கிங் அப்படிங்கக்கூடிய விஷயம் அதிகமா வருது. இந்த வீடியோல ஓவர் திங்கிங்கை பத்தின முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அது ஒரு குட்டி சம்மரியா இப்ப பார்த்துடலாம். முதல்ல என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி. எப்பொழுதும் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை நம்பியே இருக்காதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ மற்றவங்களுக்காக இல்லாம உங்க கூட நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதனால மற்றவங்களை பத்தின தேவையில்லாத யோசனை, அதாவது ஓவர் திங்கிங்ல இருந்து வெளிவர முடியும். ரெண்டாவது, டைம் டிசைட் எவ்ரிதிங். சில சமயங்கள்ல ஏன்டா இப்படி எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ உங்களுக்கான டைமை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட சக்சஸ். உங்களோட லைஃபை நீங்களே குறை சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு எந்த விஷயமும் நடக்க போறது இல்ல. மூணாவதா, த பிரசன்ட் இஸ் ஃபார் வைஸ். கடந்த காலத்துல நடந்த பிரச்சனையை பத்தி யோசிக்காம அடுத்து ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சா அது ரொம்பவே நல்லது. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க கோல்ஸுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை பத்தி ஓவர் திங்கிங் பண்ணாம பிரசன்ட்ல நடக்க போற விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நாலாவது என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன். 100ல 90% பேர் இந்த டிஸ்ட்ராக்ஷனால தான் எந்த ஒரு வேலையும் செய்யாம அதிகமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்க உங்க கோல்ஸ் மேல தெளிவா இருக்கணும். அப்போதான் டிஸ்ட்ராக்ஷன் இருந்து வெளிவர முடியும். நான் சொன்ன இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால கட்டாயமா ஓவர் திங்கிங்ல இருந்து வெளிவர முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.